முதலமைச்சர் ஆவாரா தாவேக தலைவர் விஜய் எல்லாருடைய கேள்வியா இருக்கிறது இன்னைக்கு இதுதான். அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பல ஆண்டுகளா தமிழ்நாட்டை ஆட்சி செய்துகிட்டு இருந்து திராவிட கட்சிகள் மட்டும்தான். ஒரு பக்கம் திமுகவும் ஒரு பக்கம் அதிமுக மட்டும்தான். ஆனா இன்றைக்கு தாவேக்காங்கிற கட்சியை உருவாக்கி 3 வருஷத்தை தொடங்கி இருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய். எல்லாருமே தாவேக்கா மீது வைக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாதுங்கிறது தான். ஆனா அதற்கு தாவேகா தலைவர் விஜய் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. எங்களுக்கு கொள்கை இருக்கு, கொள்கை தலைவர்களும் இருக்காங்க, அவர்களுடைய கொள்கையெல்லாம் நாங்க பின்பற்றுவோம்னு சொல்றாரு. ஆனா பல ஆண்டுகளா இங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள் இதுக்கு வழி கொடுக்குமா? இன்றைக்கு புதிய தலைமுறை விஜய் பக்கம் அதிகமா இருக்கிறதுனால இளைஞர்களுடைய ஓட்டு சதவீதமானது முழுக்க முழுக்க விஜய் பக்கம் போகுமா? இங்கு பலர் கேள்வி எழுப்பிக் கொள்கிறார்கள். அரசியல் அனுபவம் கிடையாது, இதுக்கு முன்னாடி அரசியல் இருந்தவர் கிடையாது. இதே போலதான் விஜயகாந்துக்கும் விஜய்க்கு கூறுற கூட்டத்தை விட 10 மடங்கு அதிகமா விஜயகாந்த் கூடிச்சான். ஆனா அவரால் கூட்டணி வச்சு ஒரு முறையும் கூட்டணி வைக்காம ஒரு முறை மட்டும் தான் எம்எல்ஏவாகவே முடிஞ்சது. தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவாரா அல்லது எம்எல்ஏ ஆவாரா என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.